உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள். 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1 விசுவாவசு வருடம் பிறக்கிறது. இந்த விசுவாவசு வருடம் துலாம் ராசியில் திங்கட்கிழமை நாள்ல சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துல பிறக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல எல்லாருமே திங்கட்கிழமை நாள்ல எந்த காரியமாக இருந்தாலும் செய்யுங்க, அது ஒரு யோகமுள்ள நாளாக அமையும். அது போக இந்த வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாள எல்லாரும் கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு மழை போல் கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பனி போல் நீங்கும். அப்போ இந்த விசுவாவசு வருடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதைத்தான் இந்த பதிவுல நம்ம கணிச்சிருக்கிறோம், உங்களுக்கு திருப்தியாக சொல்ல போறோம். அதனால இது எல்லாத்தையுமே நீங்க கேட்டுட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவுக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா கூலி தொழில் செய்யறவங்க, அது போக விவசாயிகள், அது போக இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட அதுல ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடத்தினுடைய பலன் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது போக அந்த உணவு தொழில் செய்யறவங்க, இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பதப்படுத்தும் குடோன் சம்பந்தப்பட்டது, இந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்டது, இந்த தானியங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த வருடம் மிகவும் அற்புதமாக இருக்கும். இது போக நாம எத்தனையோ தொழில் இருக்குது. ஒரு தொழில்ல ஆர்வம் எடுத்து இந்த தொழில எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும், இந்த தொழில்ல நாம் எப்படியாவது நம்ம சக்சஸ் பண்ணணும், இந்த தொழில அவங்களுக்கு முன்னாண்ட நாம நல்லபடியாக வளர்ந்து பேர் வாங்கணும் அப்படின்னு தன்னுடைய தொழில் மேல அக்கறை எடுத்துட்டு ரொம்பவுமே மனசார பாடுபடுறவங்களுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில அவங்க சம்பாதிப்பாங்க. அது மட்டும் இல்ல, சாதிப்பார்கள். அப்ப எல்லாரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அந்த தொழில பணம், லாபம், முன்னேற்றம் எல்லாமே வந்து சேரும். அப்போ தனுசு ராசிக்காரங்க இந்த வருடத்துல 4 பெயர்ச்சிகள் நடக்குது. குரு பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அந்த கேது பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க சிம்மத்துல. எப்பவுமே பாத்தீங்கன்னா பாவகிரகங்கள் 3, 6, 11ஆம் இடங்களில் வருவது யோகம். அப்ப ராகு எங்க வராரு? 3ஆம் இடத்துக்கு. உங்களுடைய முயற்சி, வீரிய, வெற்றி, விஜயஸ்தானத்துக்கு அந்த ராகு பகவான் வர்றாரு. அப்ப ராகு பகவான் அப்படின்னாவே ஒரு பிரம்மாண்டம். ராகு பகவான் நினைத்தால் ஒருத்தர மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக்க முடியும். அதே சமயத்துல அதே ராகு பகவான் நினைத்தால் எவ்வளவு பெரிய உயரத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களை ரோட்டு கொண்டு வர முடியும். ஆனா இப்ப எங்க இருக்கிறாரு அப்படி ராகு பகவான்னா 3ஆம் இடத்துல. அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை உயர்த்தி காட்டுவார், உங்களை ஒரு செல்வந்தராக்குவார், உங்களுக்கு செல்வாக்கை கொடுப்பார். பணம், பேர், புகழ், அந்தஸ்து எல்லாத்தையுமே இந்த பீரியட்ல உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்ப அந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் தொடங்குகிறது. தனுசு ராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்பதாங்க ஜாக்பாட். எப்படி ஜாக்பாட் அப்படின்னா, ராகு பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பகவானும்
7ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்க ராசியவே உங்க ராசி நாதன் பார்க்கிறார். இதுதாங்க ஒரு அற்புதமான டைம். தனுசு ராசிக்காரங்களே, உங்களுடைய கஷ்டம் தீர்ந்தது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சில முக்கியமான காரியங்கள் இந்த பீரியடில் நடக்கவிருக்கிறது. தனுசு ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம், கடன் பட்டிருக்கலாம், ஒருத்தரை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், ஒரு இடம் விற்கோன்னு நினைச்சு விற்காமையே இருக்கலாம், முன்னமே குடும்பத்துல கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம், நீங்கள் எவ்வளவு பெரிய துரோகத்தை வேணா சந்திச்சிருக்கலாம். இது அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம், ஒரு தீர்வு, ஒரு நல்ல விஷயங்கள் இப்ப நடக்கவிருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இது அமைகிறது. அதே சமயத்துல இந்த சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை, கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், கனரக வாகனங்கள் வாங்கலாம். உங்க பிசினஸ் நீங்க வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றீங்களா, கண்டிப்பாக அதுவும் நல்ல முறையில் நடக்கும். அது போக நீங்க சொத்து வாங்கலாம், பூமி வாங்கலாம். அந்த பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது போக உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்கு இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து நம்மளுக்கு நல்லது நடக்கணும், நாம எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு சக்சஸ் ஆகணும், நம்ம வாழ்க்கையில இதற்கு மேலேயாவது நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், நம்மளுடைய கடன் தீரணும், நம்மளுடைய கஷ்டம் தீரணும், நம்மளுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கணும், நம்ம நேர்மைக்கு வழி பிறக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது எல்லாமே படிப்படியாக ஒவ்வொன்றாக கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதற்கு காரணம் ராகு பகவானுடைய சப்போர்ட், அதுபோக குரு பகவானுடைய அந்த பார்வை அட்டகாசமாக இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே துணிந்து செய்யலாம். உங்களுக்கு தடையே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெருமூச்சு விட்டு நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய உழைப்பு ஊதியமாயிட்டு இருக்குது, நான் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் படிப்படியாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வருடம் மிகவும் சிறப்பான வருடமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. அப்போ இந்த வருடத்தில் நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு தட்சிணாமூர்த்தி. குரு தட்சிணாமூர்த்தியை அந்த ஆலங்குடி போய் வியாழக்கிழமை நாள்ல தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வாங்க. அப்படி ஆலங்குடி போக முடியாதவர்கள் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டாவது போயிட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா ஆலங்குடி போக முடியாதவர்கள் இங்க ஏதாவது தட்சிணாமூர்த்தி கோயில் இருந்தாவோ இல்லை நவகிரகங்களில் தட்சிணாமூர்த்தி இருந்தாவோ கண்டிப்பாக போய் வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக விநாயக பகவானை திங்கக்கிழமை நாளில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல்ல வச்சு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நல்லதை பார்க்க போறீங்க. நேயர்களே, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல இந்த தனுசு ராசியில பிறந்த பெண்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு குடும்ப பாரத்தையுமே சுமந்துட்டு அதுல ஒரு நிம்மதி இல்லாம மக்களால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, இது மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க செய்யக்கூடிய தொழிலுமே ஒரு நல்ல திருப்தி இல்லாம இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த பீரியடில் எக்ஸாம் எழுதுகிறவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க, குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறவங்க, அவங்க ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா, அதுக்கு எதாவது படிக்கணும் அப்படின்னா அதை படித்து எக்ஸாம் எழுதுகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படிங்க, பட்டம் வாங்குங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.